வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் கற்றுக்கும் போது கண்டிப்பாக இந்த வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, JSON சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, JSON என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வித் சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகே, கூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைனாக JSON என்ன, அப்புறமா JSONக்கும் JavaScript ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் JSOனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஃப்ரென்சஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு JSON ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். போத் லோக்கலாகவும் சரி அண்ட் இன்டர்நெட் மூலியமாக API மூலியமாகவும் சரி. அண்ட் அந்த APIயில் உள்ள JSON டேட்டாவை வந்து UL எப்படி டிஸ்பிளே பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ப்ராக்டிக்கல் யூசேஜஸ்னால் நம்ம JSON கற்றுக்கணும் ஒன்று இது எங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அண்ட் அட் லாஸ்ட் ஸோ டாப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படிலாம் கேட்பாங்க சொல்லிட்டு நம்ம அதுவும் கவர் பண்ண போகிறோம் வித் சொல்யூஷன்ஸோட. ஓகேவா, டன். ஸோ நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்துட்டு கோட் பண்ணுங்கள். ஓகே, கூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் JSON? JSON பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பையன் பேர் மாதிரி இருக்குல்ல, பட் ஆக்சுவலி இதுக்கு ஒரு நேம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா JavaScript Object நோட்டேஷன் சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இங்கே நான் போல்ட் லெட்டர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்டாக ஆக்கிட்டு JSON சொல்லி கூப்பிட்றாங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா JavaScript ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். அதனால தான் JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட் வெயிட் டேட்டா, லைக் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட் தான் இந்த JSON. ஓகே, ஸோ காமனாக நம்ம ப்ராக்டிக்கல் யூசேஜ் நம்ம எங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா API நம்ம கால் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், இட் வில் கிவ் அஸ் சம் டேட்டாஸ் இல்லையா, அந்த டேட்டா வந்து இந்த JSON ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு டார்க் தீமோ லைட் தீமோ இல்லை லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த JSON ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாக்டாக. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலி இந்த JSONக்கும் இந்த JavaScript ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். கீ டிஃப்ரென்சஸ் இது ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா JavaScriptலேருந்து தான் JSON வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஸோ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் ஃபார்மேட் ஃபார் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ விச் மீன்ஸ் JSON வந்து பேசிக்கலி இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்ம API கால் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஸோ கால் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த JSON ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, பட் JavaScript ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் JavaScript ரன் பண்ணுறீங்களே ரன் டைமில், அப்போ அது என்ன பண்ணணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே அந்த மெமரிக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி, அதாவது JavaScript ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெமரி பேஸ். ஸோ இது டெம்ப்ரவரி. வேரஸ் JSON எங்கேயாச்சும் நீங்கள் வந்து கிராப் பண்ணுறீங்க அப்படின்னா API மூலிமா, அது பார்த்தீங்கன்னா அந்த API நீங்கள் கால் பண்ணாவே அந்த இன்ஃபர்மேஷன் வரப்போகுது இல்லையா, ஸோ இது வந்து பெர்மனன்ட். அண்ட் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். JSON வந்து லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் JavaScript டிபெண்ட் பண்ணி தான் JSON இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. JSON பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட்டான ஃபார்மேட். ஸோ இது வந்து நீங்கள் வேரியஸ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PHPயில், பைத்தானில், ஜாவாவில் அண்ட் எங்கே வேணால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் ஃபார்மேட் தான் இல்லையா. ஸோ JSON முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து XML சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது நான் வரதுக்கு முன்னாடிலாம் XML யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ HTML ஸ்ட்ரக்சரில் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டைட்டில் அப்படின்னா கீழே டைட்டில் முடியும் இல்லையா, ஸோ அது இந்த ஃபார்மேட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் லேட்டரான் நிறைய ரீடபிலிட்டி அண்ட் நிறைய கோட் ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா பெட்டரான ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க, அதுதான் இந்த JSON. ஸோ JSON பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஸ்ட்ரிக்ட் சின்டாக்ஸ். ஸ்ட்ரிக்ட் சின்டாக்ஸ்னா ஸோ நீங்கள் JSONல நீங்கள் கோட் பண்ணுறீங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போத் அந்த கீயும் அந்த வேல்யூவும் டபுள் கோட்ஸை மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம JavaScript என்ன பண்ணுவோம், JavaScriptல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணும்போது கீ வந்து நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸாவோ டபுள் கோட்ஸாவோ தருவோம். அண்ட் எதுவுமே தராமல் கூட நம்ம கீ நேம் தருவோம். கரெக்டாக நம்பரில் கூட சம்டைம்ஸ் வந்து எலிஜிபிள் தான். ஸோ அப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். பட் JSON பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஸ்ட்ரிக்ட் சின்டாக்ஸ். ஸோ விச் மீன்ஸ் அதோட கீயும் வேல்யூவும் கரெக்டாக நீங்கள் வந்து டபுள் கோட்ஸை மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா JSON வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் லிமிட்டட் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ லிமிட்டட் டேட்டா டைப்ஸ் என்ன சொல்கிறது, இப்போ JavaScript பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், அன்டிஃபைன்ட், ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. பட் JSONல பார்த்தீங்கன்னா 5 டேட்டா டைப் தான். ஸோ ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், நல்லு, அப்புறமா அரே ஆர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து JSON சப்போர்ட் பண்ணுற டேட்டா டைப்ஸ். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா
ஸோ JavaScript ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து we can have functions, அதாவது நம்ம மெத்தட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, மெத்தட்ஸ் வச்சுக்கலாம். பட் இந்த JSONல பார்த்தீங்கன்னா no methods of functions. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு ஃபார்மேட்டை சென்ட் பண்ணதுக்காக மட்டும் தான், அந்த பர்பஸ் அவ்வளோதான். JSON வந்து ஒரு ப்ராக்மெட்டிக்கல் லாங்குவேஜ் கிடையாது, பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபரபிள்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, பட் JavaScriptல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் வந்து மெத்தட்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ அண்ட் டீட்டெயிலாக நீங்கள் வந்து லைக் மேப்ஸு செட்ஸு அதெல்லாம் நிறைய வச்சுக்கலாம். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் பர்பஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு தெரியும், JSON வந்து இட்ஸ் ஃபார் யூஸ்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா பிட்வீன் சிஸ்டம்ஸ். ஸோ அதாவது என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து JSON யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் JavaScript தான் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ கேன் யூட்டிலைஸ் இன் Python, PHP and whatever languages, Golang and என்னெல்லாம் நீங்கள் லாங்குவேஜஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலி, ஸோ அந்த டேட்டா அந்த API மூலிமா அந்த டேட்டாவை கிராப் பண்ணி உங்கள் யூஐயில் ஷோ பண்ணுவீங்க, அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ நீங்கள் மொபைல் டெவலப்பராக இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்கள் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த JSON டேட்டா தான் வரும். ஸோ இது வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட். அண்ட் இந்த JavaScript ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு லாஜிக்கலாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணி லைக் லேட்டராக அந்த ஆப்ஜெக்டை வந்து மாடிஃபை பண்ணுறீங்க, மேனிபுலேட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் வந்து இந்த JSON நீங்கள் JavaScriptல எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, JavaScriptல இன்பில்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான டிஃப்ரென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்தோம் நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ அவுட்லைனாக பார்த்துடலாமா? இப்போது ரெண்டு சைட், கிளைண்ட் இருக்காங்க, சர்வர் இருக்காங்க. கிளைண்ட்னா யாருன்னா நம்ம வந்து வெப்சைட்டை யூஸ் பண்ணுறவங்க தான் கிளைண்ட். ஓகே, சர்வர்னு யான்னு பார்த்தா நம்ம கேட்குறத தருது தான் அந்த சர்வர். ஸோ டிப்பிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம், கிளைண்ட்டு வந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெப் பேஜ் வந்து லோட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த வெப்சைட் டைப் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ அதுதான் ரிக்வஸ்ட். ஓகேவா, ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சர்வர் என்ன பண்ணணும், ஓகே நீ இது கேட்டிருக்கியா, நான் அதை தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். ஸோ ரெஸ்பான்ஸ் தரது பார்த்தீங்கன்னா நிறைய வேலை தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு ஒரு HTML ஸ்ட்ரக்சரில் தரும், ஸோ தட் நீங்கள் டிஸ்பிளே அப்படியே ப்ரௌசரில் பார்த்துக்கலாம். ஓகேவா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த APIஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் சென்ட் யூ இன் 2 ஃபார்மேட்ஸ் மோஸ்ட் பாப்புலர்லி. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா XML, நான் சொன்னேன் ஆல்ரெடி XML. ஸோ XML வந்து கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆகிடுச்சு, நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பார்த்தீங்கன்னா JSON. ஓகேவா, ஸோ அதான் நம்ம இந்த வீடியோ நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெர்மினாலஜி வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் JavaScriptல, என்னடா ஆப்ஜெக்ட் சொல்கிறாங்க, அரே சொல்கிறாங்க அப்படின்னு என்னடா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டாக, நான் அதை ஃபஸ்ட்டே தெளிவு பார்த்துடுறேன். பிகாஸ் ஸ்டார்டிங் நான் கற்றுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் ஆச்சு, பட் லேட்டாக தான் தெரியுது, ஓ இது வந்து இவ்வளோ சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ JavaScriptல ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இது அதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இவன், அதாவது இவனோட ஐடி வந்து 1, நேம் வந்து அன்புன்னு வச்சுருக்கோம். அதாவது ஆப்ஜெக்ட்னா ஒரு சிங்குலர் பொருள். ஓகேவா, பட் அரேஸ் அப்படின்னா லைக் இது வந்து மல்டிபிள் ப்ளூரல் மாதிரி. ஸோ இந்த அரேஸ்குள்ளே வந்து நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து அன்பு வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வந்து த்ரிஷா வச்சுக்கலாம், அண்ட் தேர்ட் ஸோ நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் ரெக்கார்ட். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து சேம் அந்த வேரியபிள் சேவ் பண்ணுறது தான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, இது நீங்கள் புரிஞ்சாவே நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து கோடிங் பண்ணிடலாம். ஓகே, டன். ஸோ டேட்டா டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதை திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு அவுட்லைன் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து JSONல உள்ள டேட்டா டைப்ஸ், ஸ்ட்ரிங்கு, நம்பர், ஆப்ஜெக்ட், அரே, பூலியன் அண்ட் நல். அண்ட் JavaScriptல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா JavaScriptலேயும் டேட்டா டைப்ஸ் தான். ப்ளஸ் இங்கே இல்லாதது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், ஸோ அண்ட் டேட், அன்டிஃபைன்ட் அண்ட் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ செட்ஸு, மேப்பு, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சிம்பிள், ஸோ அதெல்லாம் வந்து JavaScriptல மட்டும் தான் அவைலபிள். அண்ட் JSONல இந்த 3, 4, 5, 6, ஸோ லாஸ்ட் டைம் 5 சொல்லியிருந்தேன் போல இருக்குது, பட் இப்போ 6 தான். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ JSONல இருக்கிற டேட்டா டைப்ஸ்லாம் JavaScriptல இருக்கிறதுனால ஸோ JSON வந்து நம்ம சேஃபாக அண்ட் பவர்ஃபுல்லாக JavaScript யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அட்வான்டேஜஸ். ஓகேவா, ஸோ வித் திஸ் இன் மைண்ட் இதுதான் அவுட்லைன் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து JavaScriptோட கோட் இப்படி இருக்குது, இதெல்லாம் அதோட டேட்டா டைப்ஸு, அண்ட் இதெல்லாம் வந்து இந்த JSONோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கோடிங்கில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகே, ஸோ இதான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒர்க் பண்ண கோடு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த டேரக்டரியில் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது பேர் என்ன வச்சுக்கலாம், JSON.html சொல்லி வச்சுக்கலாமா.
ஸோ .html. ஸோ நான் என்ன பண்ணுறேன், HTML கோட் ரைட் பண்ணும் இல்லையா, ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் டேப் ஆட்டோமேட்டிக் HTML கோட் ரைட் பண்ணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லேர்னிங் JSON, ஓகேவா, சைபர் டியூட் அப்படின்னு போட்டுக்கலாம். டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, கீழே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பாடி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் h1 அண்ட் நம்ம என்ன பண்ணலாம், we can have any information, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் my friends அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக, லெட்ஸ் சேவ் திஸ். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிவியூ பார்த்துடலாமா. ஸோ என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபோல்டராக VS Code இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போர்ட் பண்ணதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், லைவ் சர்வரில் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே தெரியும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதான் என்னோட ப்ரீவியஸ் கோட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட வந்து JSON.html கரெக்டாக என்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட் சொல்லி வருது பக்கா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த JSON பற்றி மேனிப்புலேட் பண்ணி பார்க்கலாம். மேனிப்புலேட்னா லைக் ரீட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, டன். ஸோ என்ன பண்ணுறேன், கோடுக்குள்ளே போயிடலாம். அண்ட் இங்கே நம்ம வந்து ஆசெட் ஸ்கூலில் ஸ்கூலில் தான் நம்ம எல்லா ஃபைலும் வச்சுருக்கோம். கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கூலில் நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். பேர் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கலாம், JS ஆப்ஜெக்ட் வச்சுப்போமா, JS_object. நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், இல்லை JSON-object.js கூட வச்சுக்கலாம். ஓகேவா, டன். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட JavaScript கோட் வந்து நீங்கள் ரைட் பண்ணுவீங்க. இங்கே என்ன பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி டைப் பண்ண வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது JavaScriptல உள்ள எல்லா டைப்ஸுமே இதில் இருக்குது. ஓகேவா, நான் மேனுவல் டைப் பண்ணால் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் ஆல்ரெடி நான் டைப் பண்ணிவிட்டேன், அதை நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ JavaScript ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரிங் இருக்குது, நம்பர் இருக்குது, பூலியன் இருக்குது, அரே இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, அண்ட் நல் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, டேட் இருக்குது, அன்டிஃபைன்ட் இருக்குது, அண்ட் அதை தாண்டி சிம்பிள், செட் மேப்பு, பிக் இன்ட்டு நிறையா இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இதை வச்சுக்கலாம் சைடில். ஓகே, இப்போ வந்து சைமல்டேனியஸ்லி என்ன பண்ண போகிறேன்னா, அசெட் ஸ்கூலில் நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளேயே நான் போட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டர் பேர் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு வைக்க போகிறேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட JSON ஃபைல் வந்து இட்ஸ் லிட்டரலி வந்து ஒரு டேட்டா தானே. ஸோ அந்த டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். என்னோட JSON ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா, ஸோ friends.js அப்படின்னு டைப் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா .json, அதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா .json. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா சிம்பிள் கிட்டமாக மாறுது பாருங்கள். இப்போ JS இருக்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ JSON டைப் பண்ணும்போது இது மாதிரி இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் JSON. ஸோ என்டர். அண்ட் இங்கே தான் என்ன பண்ணணும்னா, உங்களோட JSON-ஓட கோடை நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் தெரித்துக்காக இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைடில் போயிடுச்சு. இப்போ வந்து லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கட்டும். ஓகேவா, ஸோ ரைட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் வந்து வச்சு போகிறேன். ஓகே, ஸோ லெஃப்ட்டில் நீங்கள் ஆப்ஜெக்ட் பார்த்துப்பீங்க. அண்ட் இதே ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து JSON-ல க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, டன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, JSON பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். ஸோ JSON நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நம்மளுக்கு வந்து we have something called ஆப்ஜெக்ட் அண்ட் அரே. கரெக்டாக. ஸோ நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோட் டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்கார்ட் தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி ஆப்ஜெக்ட்குள்ளே போட்டுக்கலாம். அதே சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் எப்படி போடணும், அரேக்குள்ளே தான் நீங்கள் போடணும். ஓகே, பார்த்தீங்களா, அரேக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஐ கேன் ஹேவ் லைக் ID of 1 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹேவ் லைக் நேம் ஆஃப் திரிஷா அப்படி போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் பார்க்கும்போது எரர் காமிக்குது. பார்த்தீங்களா, ஏன் எரர் காமிக்குது, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இதே கோட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே காப்பி பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு மேலே வேறு மாதிரி க்ரியேட் பண்ணலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து கான்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அண்ட் இதே கோட் நான் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எரரே இல்லை, பட் இங்கே எரர் இருக்குது. ஏன், பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரிச் சின்டாக்ஸ். JSON-ல பார்த்தீங்கன்னா லைக் இந்த அரே ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்லாம் ஓகே தான், பட் இந்த கீ வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டபுள் கோட்ஸில் போடணும். ஓகே, இது மாதிரி எப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, நான் சேவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த VS கோட் என்ன பண்ணிக்கிச்சுன்னா ஃபார்மேட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிச்சு. பட் அதுக்கான கரெக்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, ஸோ கீயும் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே மட்டும் தான் போடணும். ஸோ அதுவே நீங்கள் டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக சிங்கிள் கோட்ஸ் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அது எதை ஷோ பண்ணுது, என்ன ஷோ பண்ணுது, ப்ராப்பர்ட்டி கீஸ் மஸ்ட் பி டபுள் கோட்டட். ஓகே, இது வந்து ரூல். JSON-நாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் தான் வச்சுருக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கலாம், நம்பர் வச்சுருக்கலாம், அப்புறமா வந்து ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதே மாதிரி அதாவது இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாமா. ஸோ இது ரூம் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் இது வந்து லெஃப்ட்டில் இருக்கட்டும், இது வந்து ரைட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா, டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் நேம் இருக்குது இல்லையா, ஸோ நேம் நாங்கள் வச்சுட்டேன், ID நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸில் ஏஜ் தராமல் இது வந்து டபுள் கோட்ஸ் தரணும்.
ஏஜ் அண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்கிஸ் தந்துக்கலாம் 28 தான் ஓகேவா. த்ரிஷாக்கு வந்து 43 ஆகுதுன்னு நினைக்கிறேங்க மேபி எனக்கு தெரியல. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே கோட் நம்ம வந்து ரிப்ளிகேட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன் அழகாக அது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே அண்ட் நீங்கள் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே அண்ட் நிறைய எரர்ஸ் காமிக்கும் உங்களுக்கு. ஓகே லெட்ஸ் என்ன பண்ணலாம், லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணிச்சு டபுள் கோட்ஸ் போட்டுக்குச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் பாருங்களேன் JavaScript ஆப்ஜெக்ட்டில் இந்த கமெண்ட்ஸ்லாம் பக்கா வேலை செய்யுது. ஓகே பட் JSONல பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து அன்சப்போர்ட்டட். ஓகேவா. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஓகே டன். ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். கூல் சேவ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர், இது ஸ்ட்ரிங்கு, இது நம்பர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு. பிகாஸ் அரேக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது இல்லையா. அதே சப்போஸ் இங்கே வந்து இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இட்ஸ் கால் ஆப்ஜெக்ட் இல்லையா. இப்போ வந்து அப்படி இல்லாமல் டேரக்டாக எப்படி இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குது. கரெக்டாக டன். அண்ட் JavaScriptல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட எண்டில் நீங்கள் வந்து கம்மா போட்டால் கூட அது வந்து உங்களுக்கு எரராக ஷோ ஆகாது. பட் JSONல பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து கம்மா இருக்கக்கூடாது. ஓகேவா. இது வந்து க்ளீனான ஃபார்மேட்டாக இருக்கணும். ஓகே டன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இந்த கீ இது வந்து ஆப்ஜெக்ட் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து நல்ல வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ அன்டிஃபைன் மிஸ் பண்ணிட்டோமோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று. ஸோ எஸ் அலைவ். ஸோ இது வந்து ட்ரூ நான் உயிராக இருக்கேன் இல்லையா அப்படி போட்டுக்கலாம். ஓகே டன். ஸோ இதுதான் JSONோட ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ நீங்கள் கேட்கலாம் அன்பு நீங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டீங்களா. எஸ் கிரியேட் பண்ணிட்டேன். பட் வாட் சப்போஸ் இந்த கிரீட்டிங், இந்த பாண்ட் டேட், ரிலேஷன்ஷிப் இது 3 டைப் பண்ணி பார்க்கலாமா. என்ன பண்ணுறேன் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இது நான் வந்து சிங்கிள் பேஜாக வச்சுக்கிறேன். பிகாஸ் உங்கள் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னதில் பார்ப்பீங்க நீங்கள் கரெக்டாக. அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ கமாம் அண்ட் நீங்கள் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஃபார்மேட் ஆகலை. ஏன் ஆகலை, பிகாஸ் வி ஹேவ் சம் எரர்ஸ். ஓகே ஸோ இங்கே வந்து டபுள் கோட்ஸ் இல்லைன்னு காமிக்குது. என்ன பண்ணுறேன் டபுள் கோட்ஸை போட்டுக்கிறேன். போட்டால் கூட இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது, பிகாஸ் JSONல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் ஹேஸ் ஒன்லி 6 டேட்டா டைப்ஸ். ஓகேவா. இதில் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனே இதில் கிடையாது. ஸோ இட் ஒன்ட் ஒர்க். ஸோ என்ன பண்ணோம் நம்ம ரூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் டைப் கூட கிடையாது JSONல. ஸோ இது ரூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்டிஃபைன் டேட் டைப்பும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகாது கரெக்டாக. ஸோ இது ரூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இருக்கிற ஒரே ஃபார்மேட். ஓகே டன். இப்போது எப்படி வந்து இந்த இன்ஃபர்மேஷனை அசஸ் பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா நான் JavaScript ஆப்ஜெக்ட்டில் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட் வேரியபிள்ஸ்க்கு போட்டிருக்கேன். ஓகே நான் என்ன பண்ணுறேன் மேபி அதை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவா. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிற பிரச்சனை இல்லை. ஸோ லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் கீழே என்ன பண்ணுறேன்னா இது எப்படி அசஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா விஎஸ் கோட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா. பிகாஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஃபைன் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இங்கே நேம் வேணுமா நேம் போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கோட் கற்றுக்கும் போது கன்சோல் லாகில் பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ கன்சோல் டாட் லாக் அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் நேம் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இங்கே வந்து கமா போட்டுட்டு இங்கே அதில் பேர் போட போகிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா. அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஆகலை, பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த JSON HTML அசஸ் பண்ணுறோம். ஓகேவா. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த JS ஆப்ஜெக்ட் நம்ம லிங்கே பண்ணல கரெக்டாக. அது எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஸ்கிரிப்டில் போயிட்டு சோர்ஸ் வந்து எங்கேருந்து இருக்குது ஆசெட்ஸ்குள்ளே அண்ட் JSக்குள்ளே JS ஆப்ஜெக்ட். ஓகேவா. நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த டாட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்டரி. ஓகேவா. ஸோ இங்கேருந்து அசெட்ஸ்குள்ளே போகிறோம். ஓகேவா. ஸோ டாட்னா கரண்ட் டைரக்டரின்னு அர்த்தம். ஓகேவா. லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அன்புன்னு சொல்லி வருது. ஸோ வாட் சப்போஸ் நான் வந்து வேச்சு வாங்க முடியுதான்னு பார்க்கலாமா. ஸோ JSON ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு அண்ட் தேவையான க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. எப்போயுமே நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் டேட் வாங்க போகிறேன். ஐ மீன் நேம் வாங்கிட்டேன். அப்புறமா ஏஜ் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாட் ஏஜ் வாங்க போகிறேன் இந்த வாட்டி. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து டாட் நோட்டேஷன் வச்சு நம்ம வாங்கணும் கரெக்டாக. பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் JavaScript கற்றுக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு வேலையை நம்ம வந்து வாங்கிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் நோட்டேஷன். ஓகே ஸோ அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் நோட்டேஷனில் இங்கே வந்து அந்த கீ தரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தா 28 வருது. பக்காவா. சூப்பர் டன். ஸோ இதுதான் நம்ம JavaScript ஆப்ஜெக்டில் நம்ம வந்து அசஸ் பண்ணுற வே கரெக்டாக. அதுவே இந்த JSON நம்ம எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. எனிவே இந்த கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயிட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா டன். ஸோ இந்த JSON வந்து
அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லோக்கலாக, அதாவது நம்ம கோடிங்லேயே நம்ம வந்து ஜேசன் நம்ம வந்து வச்சுருக்கோம் கரெக்டாக. பட் டிப்பிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 2 வேஸில் வச்சுருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ஏபிஐ, அதாவது இன்டர்நெட் மூலியமாக டேட்டாஸ் வந்து நம்ம கெட் பண்ணுவோம் கரெக்டாக, இன்டர்நெட். ஸோ இதுதான் டிப்பிக்கல் ஃபார்மேட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஏபிஐ ரைட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஸோ மொபைல் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி 2-3 இடத்துல நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக. இதுதான் வந்து டிப்பிக்கல் ப்ராசஸ். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் லிஸ்ட் ஆட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லைக் அது அங்கேயே தான் இருக்க போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் லோக்கலில் சேவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் லோக்கல் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக. டன். ஸோ இப்போது இதை நம்ம எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் நினைப்பீங்க இம்போர்ட் பண்ணி லைக் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு லைக் இங்கே ஸ்லாஷ் போட்டு லைக் இங்கே // போட்டு டேட்டாக்குள்ளே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் JSON சொல்லிட்டு வாங்கிக்கலாம்னு நினைப்பீங்க கரெக்டாக. ஸோ லாக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா cannot use import statement outside a module அப்படின்னு சொல்லி வரும். பிகாஸ் நீங்கள் வந்து ப்ரௌசரில் நீங்கள் வந்து இந்த இம்போர்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, பிகாஸ் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து வெப் பண்ணல லைக் இந்த வீட்டு வெப் பேக் எதுவும் யூட்டிலைஸ் பண்ணல. சிம்பிளாக என்ன பண்ணுறேன் விஎஸ் கோல்டை ஃபோல்டரில் வச்சு நான் வந்து லைவ் சர்வர் ரன் பண்ணுறேன் கரெக்டாக. அதனால் அங்கே வந்து இந்த இம்போர்ட் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ சில பேர் நினைப்பீங்க லைக் இங்கே போயிட்டு டைப் வந்து லைக் மாடியூலாக வச்சா ஒர்க் ஆகும்னு நினைப்பீங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா ஃபெயில் டு லோட் மாடியூல் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ உங்களால் வந்து டிப்பிக்கலி இது வந்து ஒர்க் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக, ஏன்னா ரேர் கேஸ் தான் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு பதிலாக நம்ம வந்து we can utilize ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க இன்பில்ட்டான மெத்தட், அதாவது என்னது ஃபிட்ச் ஏபிஐ வச்சு நீங்கள் வந்து அந்த ஜேசனை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிகாஸ் ஃபிட்ச் ஏபிஐ சப்போர்ட்ஸ் போத் இன்டர்நெட்டையும் சப்போர்ட் பண்ணும் அண்ட் லோக்கலாகவும் நீங்கள் வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ அதை எப்படி பண்ணி பார்ப்போமா? ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஃபிட்ச் ஏபிஐ கால் பண்ணிக்கிறேன். சப்போஸ் தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சேனல் எல்லாமே இருக்குது, கிளியராக பார்த்துருவாங்க. ஓகேவா? டன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட். எங்கே இன்புட் பண்ண போகிறோம், இது வந்து அசெட்ஸ்குள்ளே இருக்குது கரெக்டாக. ஸோ /assetsக்குள்ளே டேட்டாக்குள்ளே friends.json. ஓகேங்களா? இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ அசெட்ஸ்குள்ளே டேட்டாக்குள்ளே friends.jsonக்குள்ளே இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே வந்து friends.json அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, டன். இது நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து 2 வேல பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏசிங் அவைட்டில் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ண நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும் கரெக்டாக. நான் அப்படி பண்ணால் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக அவங்க ஷோ தான் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் .enலேயே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன் கான்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, டன். ஸோ இது இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை கால் பண்ணுறதுக்கு இது ரிமூவ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாவை கால் பண்ணிவிட்டு ஸோ சின்ஸ் இது ஃபெட்ச்னால இட் வில் கிவ் அஸ் அ ப்ராமிஸ் கரெக்டாக. ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து நம்ம வந்து ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா டென்னில் வாங்கிக்கலாம், இல்லை எரர் அப்படின்னா கேஷில் வாங்கிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் டென்னில் வாங்குறேன். ஸோ டென். ஸோ இதுக்குள்ளே வந்து ஆன் ஃபுல்ஃபில்ட், அதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு தெரிவித்துக்காக என்ன பண்ணுறேன் லாக் பண்ணுறேன். ஓகே, லாக் ரெஸ்பான்ஸ் டன். செக் பண்ணி பார்க்கலாமா? லெட் கிவ் இட் ட்ரை. சேவ் ஃபவுண்ட் பண்ணிக்கிச்சு அண்ட் நம்ம கொலாப்ஸ் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் கொலாப்ஸ் திஸ். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. ஓகேவா? நம்ம டிப்பிக்கலி நம்ம போன வீடியோவில் பார்த்து தான் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் நம்ம என்ன பண்ணோம், திருப்பியும் .body சொல்லி அசஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த ஃபெட்ச் வந்து நிறைய பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து கோட் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ சின்ஸ் வி ஆர் கான்ஃபிடென்ட் தட் இது வந்து JSON ஃபைல்னால நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக .json அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இன்ஃபேக்ட் இது அப்படியே இருக்கட்டும், கீழே வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். என்னது, இந்த ரெஸ்பான்ஸை வந்து JSON-ஆக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அகெயின் என்ன பண்ணணும், ஒரு ப்ராமிஸாக இது வந்து நெக்ஸ்ட் டென்னுக்கு புஷ் பண்ணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ JSON கன்வெர்ட் பண்ணி ஃபுல்ஃபில் ஆனவுடனே நெக்ஸ்ட் ப்ராமிஸ்க்கு புஷ் பண்ணும். அதை என்ன பண்ணிக்கலாம், .den மூலம் வாங்கிக்கலாம் கரெக்டாக. இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா ஆல்ரெடி நான் நேம் வச்சுருக்கேன், அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கேருந்து இங்கே வாங்கிக்கலாம். ஸோ console.log இதில் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இங்கே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அவுட்புட் பண்ண போகிறேன் கரெக்டாக. இட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? ரெஃப்ரெஷ் அண்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்க திருப்பியும் இங்கே வந்து வந்த ரெஸ்பான்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா இருக்குது. பார்த்தீங்களா அழகாக உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த 0 இருக்குது. ஏன்? பிகாஸ் இது வந்து
அரேவாக இருக்குது. ஸோ அரே என்ன அர்த்தம்? மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? அதனால தான் இந்த அரேக்குள்ளே 0 இண்டெக்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம், நம்ம கோடுக்குள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸில் வந்து இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ கமா இன்னொரு ரெக்கார்டு. ஸோ அதே மாதிரி ID 2 போட்டுக்கிறேன். அண்ட் பேர் நான் வச்சுக்கலாம். பேர் வந்து மேபி ஜெனிக்கான்னு வச்சுக்கலாமா? அண்ட் மேபி ஏஜ் வந்து 27 வச்சுக்கலாமா? அண்ட் ஸோ வச்சுட்டு லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்ப்போமா? இப்போது ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 2 ரெக்கார்டு இருக்குது. பார்த்தீங்களா? சிஷா ஜெனிக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. பக்கா. ஸோ இதுதாங்க ஒரு லோக்கலாக நீங்கள் வந்து ஜேசனை ரீட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஃபெச் APIயில் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டாப் பண்ணிக்கோங்க, உங்கள் நாலேஜ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபெச் APIயில் .den மூலியமாக நான் வந்து வாங்கியிருக்கேன். கரெக்டாக? அதே வாட் சப்போஸ் நீங்கள் வந்து ஏசிங் அவைட்டில் வாங்கணும்னா என்ன பண்ணலாம், அதை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, டன், கூல். ஸோ எப்போயுமே நீங்கள் இது மாதிரி .den செக் பண்ணாலும் சரி, எப்போயுமே .catchலையும் நீங்கள் பண்ணணும். பிகாஸ் இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், வாட் சப்போஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜேசன் வந்து நான் வந்து தப்பானது இதை தரேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், வீக்னஸ் வந்து டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக நான் சிங்கிள் கோட்ஸ் போடுறேன், வீக்னஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஃபார்மேட் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் சேவ் வித்தவுட் ஃபார்மேட்டிங் அது கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த எரரில் நீங்கள் எப்படி வாங்கணும், நீங்கள் வந்து இந்த ப்ராமிஸில் .catchல நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ எரர். ஸோ இதே மாதிரி கீழே வந்து .console.error. ஸோ இது என்ன வச்சுக்கலாம், JSON எரர் அப்படின்னு வச்சுட்டு இங்கே வந்து அந்த எரரை நீங்கள் வாங்கிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா JSON எரர் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மாதிரி கேட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராப்பரான வே. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? டன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக் ஃபார்மேட் பண்ணிச்சு. கூல். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், இப்போது தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதுதாங்க ஒரு பர்ஃபெக்டான வே டு ரீட் ஃப்ரம் லோக்கல். ஓகேவா? பட் இப்போ என்ன கண்டிஷன் என்னென்னா, நான் வந்து லைக் இந்த நம்ம ஜேசனில் நம்ம டேட்டா எடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுது இந்த கோட், நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்களேன். இந்த கோட் என்ன பண்ணுது, ஸோ ஃபஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸ் வந்த உடனே இது ஜேசனாக வந்து JSON to JavaScript Object கன்வெர்ட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. கரெக்டாக? பட் மேனுவலாக எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக இந்த கோடை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நான் வந்து நம்மளோட JSON இருக்கு இல்லையா, JSON ஃபைலை கால் பண்ணிக்கலாமா? JSON டேட்டா JSON இல்லை, அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் JSON. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் இருக்குல்ல, இதில் வந்து ஜஸ்ட் இந்த 3 ப்ராப்ளம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா. ஓகேவா? ஃப்ரெண்ட் டேட்டா கூட வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா கூட வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுட்டு ஆப்ஜெக்ட்டில் வந்து அந்த வேல்யூ நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், JSON நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1 லைனில் போட்டுக்கலாம். டன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம இது ஆல்ரெடி டபுள் கோட்ஸ் இவ்வளோ யூஸ் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸில் நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இது மாதிரி சின்டாக்ஸ் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, டன். இப்போ இது வந்து ஒரு வேலிடான JSON ஃபார்மேட். ஓகே, ஸோ நம்ம இது ரூம் பண்ணிக்கலாம், பிகாஸ் கமாண்ட் வரக்கூடாது. ஓகே, ஏன்னா அது JSON ஃபார்மேட் இல்லையா, பக்கவாக இருக்கணும். லெட் சேவ் திஸ். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லாக் பண்ணுறேன், லாக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாவை வந்து இங்கே பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா, லெட் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு JSON டேட்டா வருது. ஓகே, பட் நீங்கள் நினைப்பீங்க ஓகே வருது சூப்பருங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இதே ஃபார்மேட் என்ன பண்ணுறேன், நான் வந்து வேறு இதில் போடுறேன். ஸோ கான்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா ஆப்ஜெக்ட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இதே வேல்யூ வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் டேரெக்டாக போடுறேன் ஆப்ஜெக்ட் மாதிரி. ஓகேவா? லெட் சேவ் திஸ். இப்போது இந்த கன்சோல் லாக் இருக்கட்டும், கீழே வந்து அகைன் இன்னொரு லாகில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா ஆப்ஜெக்ட் கால் பண்ணிக்கிறேன். சரியா? பிகாஸ் ரெண்டுமே நான் பார்க்கணும் இல்லையா, அதனால் லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைன் 5ல், அதாவது இங்கே நம்ம லாக் பண்ணும்போது ஆஸ் எ டெக்ஸ்ட்டாக வருது. பிகாஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹைலைட்டிங்கும் இல்லை பாருங்கள். பட் இந்த லைன் 6ல் பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஆல்ரெடி ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால JavaScript ஆப்ஜெக்ட் அது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது புரிஞ்சுக்கிட்டு இது வந்து அழகான ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கொலாஸ் பண்ணிக்கலாம், இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோடைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அன்பு அப்போ நான் வந்து எப்படிப்பா எனக்கு இது புரிஞ்சுது, பட் நான் இது எப்படிப்பா நான் வந்து ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ணோன்னா ஒரு JSON வந்து இது மாதிரி ஸ்ட்ரிங்காக நீங்கள் டெக்ஸ்ட்டாக வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு டெக்ஸ்ட். பிகாஸ் JSON வந்து ஒரு டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு தருது இல்லையா?
இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் JavaScript ஆப்ஜெக்ட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா JavaScriptல ஒரு இன்பில்ட்டான ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் JavaScriptல பார்த்தீங்கன்னா JSON அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்குது. ஸோ JSON டாட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 காமிக்கும். .parse .stringify அப்படின்னு காமிக்கும். ஸோ JSON.parse அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் டெக்ஸ்ட்டில் இருக்கிற JSON வந்து நீங்கள் JavaScript ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போது இந்த parse யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னா லைக் ஆல்ரெடி உள்ள JavaScript ஆப்ஜெக்ட் வந்து இது மாதிரி JSON ஃபார்மேட்டாக நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ ஸ்ட்ரிங்கிஃபை யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? எனிவே நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ பாஸ் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ள என்னோட டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்டாக இருக்குது, இதுதான் என் டெக்ஸ்ட் இல்லையா? ஸோ இதை நான் வந்து இங்கே அப்படியே போடுறேன். போட்டு இதான் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகே. இதை என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் பேர் மாற்றிக்கிறேன். டேட்டா டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? டெக்ஸ்ட். ஸோ இதை நான் வச்சதுனால இங்கே நான் மாற்றிடணும். கரெக்டாக? லைட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுச்சு, டெக்ஸ்ட்டை வந்து JavaScript ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, சூப்பரில். ஸோ இதுதான் வந்து வி கால்ட் அஸ் லைக் JSON.parse. ஸோ நான் கமெண்ட்ஸை போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு. கன்வெர்ட் JSON into JS ஆப்ஜெக்ட். ஓகேவா? டன். இப்போது இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாம். என்னென்னா நம்ம ஆல்ரெடி இன்னும் பார்த்தோம்ல JSON.stringifyன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கலாம். stringify நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ இது என்ன பண்ணோம், டிப்பிக்கலி கன்வெர்ட் JS ஆப்ஜெக்ட் into JSON. ஓகே. ஸோ ரெண்டுக்கும் யூட்டிலைஸ் இருக்குங்க, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து மேலே கொண்டு போய்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே நான் வந்து ஒரு வேரியபிள் சும்மா க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கான்ஸ் அண்ட் மேபி என்ன பண்ணுறேன், லைக் ஹேவ் கார். ஓகே. ஸோ கார் வந்து சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து மேபி ஐடி ஆஃப் 1. ஸோ ஆப்ஜெக்ட் டேரெக்டாக போய் போட்டுக்கலாம். ஸோ மாடல் என்னவா அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஆடின்னு வச்சுக்கோங்களேன். ஆடி இல்லை வந்து மஹேந்திரா. ஓகேவா? வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து இது ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து we have to convert into a JSON பிகாஸ் நம்ம இங்கேயே லாக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். ஸோ கார் நான் திரும்பி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்குது, JavaScript ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், இது வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் மாற்றணும், அதாவது JSON-ஆக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி JSON.stringify இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து எந்த வேல்யூவாக நீங்கள் ப்ரிசீவ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு போட்டுக்கிறேன். முன்னாடி வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் அண்ட் இது வந்து கார் JSON அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ காருக்கு அப்புறமா நம்ம வந்து கமா போட்டு கார் JSON பார்க்கலாம். பிகாஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல, அதனால் லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இது எப்படி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்குது. அழகாக உங்களால் க்ளாஸ் பண்ணிக்க முடியுது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வந்து JSON கன்வெர்ட் பண்ணணுன்னா JSON.stringify யூட்டிலைஸ் பண்ணணும். அதுவே டெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் JavaScript ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா JSON.parse யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? தென் ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க டிப்பிக்கலி JSON-ஓட ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் எ டாஸ்க்காக நம்ம வந்து ஏதாச்சும் லைக் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண வச்சலாமா முன்னாடி. ஸோ என்ன பண்ணுறேன், HTML வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு ஸோ அன்னோல் லிஸ்ட்டில் நான் இப்போதைக்கு ஸ்டைலிங்லாம் பண்ண போது இல்லை, ஜஸ்ட் கோர் லாஜிக் தான். கரெக்டாக? ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஐ கேன் ஹேட் லைக் எனி திங். ஓகே. நான் பண்ணுறேன் சிம்பிளாக டிவிஷன் வச்சுக்கிறேங்க. ஏன் ரொம்ப யோசிச்சு டிவிஷன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஐடி ஆஃப் ரிசல்ட் வச்சுப்போம். ஓகே. ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் டெஃபினெட்லி யூஐயில் நீங்கள் எதாவது ஸ்ட்ரைட் பண்ணோன்னா உங்களுக்கு யூ நீட் JavaScript DOM நாலேஜ். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் தெரியாதவங்க நம்ம சேனல் அதுக்கான வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. டன். லெட் சேவ் திஸ். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி நம்ம ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் இங்கே வந்துட்டு நம்ம கால் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டிஸ்பிளே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி லோக்கல் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இது வந்து எங்கே இருக்குது, /assetsக்குள்ளே /dataக்குள்ளே friends.json அப்படின்னு இருக்குது. ஓகே. வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ friends data அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐ கோயிங் டு கால் friends data. ஸோ டாட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have den. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை fetch API நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆன உடனே we need you will get a response. கரெக்டாக? இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறேன்னா எய்தர் நான் அது மாதிரி ரிட்டர்ன் பண்ணி response.json அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். இல்லை அதோட ஷார்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் பிரேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டாவே response.json நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? பிகாஸ் இதை நீங்கள் இப்படி டேரெக்டாக கேர்ள் பிரேஸ்லாம் போட்டிங்கன்னா இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா .den. ஸோ திருப்பி .den வரும்போது எனக்கு டேட்டா வரும். கரெக்டாக? இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா இங்கே வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஐ கேன் ஹாவ் மை DOM லாஜிக் லைக் அந்த கெட் எலமெண்ட் பை ஐடி நாங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஷோ இட் டு யூசர்.
UI வச்சுக்கலாம். ஓகேவா? டன். லெட்ஸ் சேவ் திஸ். கவுண்ட் பண்ணிக்கிச்சு. அண்ட் எப்படி வாங்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது வந்து நம்ம JavaScript லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஐடி நம்ம வாங்கணும் JavaScriptல கரெக்டாக. எப்படி வாங்கலாம்? யூ கேன் கெட் இட் பை மெனி வேஸ். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் வாங்கலாம். பட் அதோட கோரிங் செல்ட்டை நான் வாங்கிக்கிறேன். சரியா? அண்ட் இதில் வந்து சின்ஸ் வந்து ஐடினால் பார்த்தீங்களா, ஐடினால என்ன பண்ணணும், ஹேஷ் வச்சு வாங்கணும். ஹேஷ் அண்ட் ரிசல்ட். ஓகேவா? ஸோ வேறு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னது, இது வந்து ரிசல்ட் div அப்படின்னு வச்சுக்கிறேன். div EL வச்சுக்கிறேன். ஓகேவா? எப்போயுமே கேமல் கேஸில் போடுங்க. ஸோ தட் நான் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு கேரக்டர். ஓகே, டன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரிசல்ட் div இதை நான் கால் பண்ணிவிட்டு அதோட இன்னர் டெக்ஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு பி லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாவாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இதை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பட் யூ வில் see some error நினைக்கிறேன். லெட்ஸ் give it a try. let's save this. செக் பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வருது. ஓகே, ஏன்? பிகாஸ் இது என்ன பண்ணுது, இட் வில் கிவ் us தி ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா அர்த்தம் இது ஃபுல்லாகவே இருக்கும். கரெக்டாக? ஸோ நீ என்ன பண்ணணும், இதை நீங்கள் லூப் பண்ணி லைக் இது என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா வந்து ஆல்ரெடி அரேனால நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் லைக் மேப் வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா டாட் மேப். ஸோ மேப் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ரெக்கார்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் தெரியாதவங்க அந்த மெத்தடை போய் நீங்கள் பார்த்துருப்பாங்க. சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? ஸோ இந்த ரிசல்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அப்பெண்ட் பண்ண போகிறேன். அப்பெண்ட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸோட லைக் என்ன வேணும், எனக்கு நேம் தானே வேணும். ஸோ டாட் நேம். ஓகேவா? வாங்கிட்டு வச்சுட்டு நான் பண்ண போகிறேன். இப்போ ரூம் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஜெனிகான்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேணா கூட நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு கூட நீங்கள் கமா போட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிப்பிக்கலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த லோக்கல் இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிவிட்டு இந்த நேமை, அதாவது இந்த ஃபுல் அரேயை வந்து மேப் பண்ணி இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வந்து அப்பெண்ட் பண்ணி ஷோ பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் அதோட அவுட்புட். ஓகே, டன். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை நான் போய் கமெண்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நெட்டில் எப்படி அசஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், லெட்ஸ் கோ அண்ட் செக் எனி இன்டர்நெட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியும், மிமிக் API நினைக்கிறேன். API.versal.app இதுதான் நினைக்கிறேன். இது இல்லையா? ஸோ மேபி மிமிக் API, மிமிக் சர்வர் API வருமோ, சர்வர் API. இதுதான். கூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண API. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், மேப்ஸ் எல்லாமே வருது. ஸோ நம்ம பண்ணலாம்னா சிம்பிளாக வந்து we can have like any கோட்ஸ் எதாவது யூஸ் பண்ணிக்கலாமா? கோட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து JSON ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்களா, அழகாக இருக்குது உங்களுக்கு. டபுள் கோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த கோட்ஸை வந்து நான் வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு எதர் எல்லா கோட்ஸும் டிஸ்ப்ளே பண்ணலாம், இல்லை அந்த குறிப்பிட்ட கோட் மாதிரி வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், கோட்ஸ் ஸ்லாஷ் அந்த ஐடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வேணும்னா அதோட ஐடி நாங்கள் போட்டுக்கணும், 1 சொல்லிட்டு போட்டுட்டு என்டர். ஓகே, ஸோ நான் ப்ளஸ் போட்டுட்டேன். ஆக்சுவலி 1 தான் போடணும். ஓகே, கூல். ஸோ இது வந்துச்சா? இப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாமா? ஸோ இந்த API பாயிண்ட் கால் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து அதே மாதிரி ஃபெச் API. ஸோ ஃபெச் இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லோக்கலுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக அந்த ரிமோட் API நான் தரேன் வந்துட்டு. ஸோ இது திருப்பி அதே மாதிரி தான். ஸோ கான்ஸ் அண்ட் இது பேர் என்ன வச்சுக்கலாம், ஃபெச் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம். கோட்ஸ் API வச்சுப்போமா? கோட்ஸ் API. ஓகே, டன். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கோட்ஸ் API கால் பண்ணிக்கலாம். டாட் தென் ஸோ இதுக்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரெஸ்பான்ஸ் நீங்கள் ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ரெஸ்ட் டாட் JSON, ஏன்னா பிகாஸ் JSON ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன்ஸ் இது முடித்த உடனே எனக்கு வந்து அதோட டேட்டா வரும். ஸோ கோட்ஸோட இது வந்து கோட் தான் இல்லையா, ஏன்னா சிங்குலர் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஒரே கோட் தான் வரும். கரெக்டாக? ஸோ இது வந்து கோட்னு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து we're going to have we can just லாக் பண்ணி பார்ப்போமே ஃபஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ கோட்டை லாக் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ APIயில் வந்து அழகாக JSON டேட்டா வருது. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கோட் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே, ஸோ நான் எப்படி பண்ணலாம், ஸோ ஸ்ட்ரக்சர் நான் லைட்டாக மாற்றிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இதுக்குள்ளே வந்து இல்லை இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு கூட இல்லை அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து பிளாக் கோட் மாதிரி போட்டுக்கிறேன். பிளாக் கோட். ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ கேன் ஹேவ் லைக் ஒரு பேராகிராஃப் மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து எனக்கு கோட்ஸ் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலாக அங்கே வந்து அங்கே ஆத்தர் நேம் இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஐடி போட்டுக்கிறேன். ஸோ ஐடி இது பேர் பார்த்தீங்கன்னா கோட்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதுனால ஸ்ட்ரக்சர் நம்ம JavaScriptல வந்து நம்ம வந்து
document.get element by id-லையோ இதுலேயே வாங்கிக்கணும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், document.query செல்டமில் வாங்கிக்கிறேன். ஸோ இது வந்து ஐடி இல்லையா? ஸோ ஐடினால ஐடி ஹேஷ் போட்டு கோட் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ கான்ஸ் கோட் EL அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ document.query செலக்டர். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வாங்கணும், இதுவும் நான் ரெஃபரன்ஸ் பண்ணணும்ல. ஸோ ஆத்தர், ஸோ அதுவும் ஹேஷ் போட்டுக்கிறேன் பிகாஸ் அதுவும் ஐடி இல்லையா? ஸோ கான்ஸ் ஆத்தர் EL. ஓகே, டன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளாக கோட்ஸ் EL டாட் அண்ட் இன்ன டெக்ஸ்ட்டோ இல்லை வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டோ அப்படி போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 வேல பண்ணுறேன். டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஆல்ரெடி நான் கோட்டில் இருக்கு இல்லையா, அந்த கோட்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கோட் டாட் கோட் தான், அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். கரெக்டாக? ஸோ டாட் கோட். ஓகே, ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இங்கே போனீங்கன்னா பார்த்தீங்களா அழகாக வந்துச்சு இன்டென்ட்லேருந்து. இப்போ அதே மாதிரி நம்ம ஆத்தரும் ட்ரை பண்ணிடலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஸோ ஆத்தர் EL டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் பதிலாக இன்ன டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இன்ன டெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து கோட் டாட் ஆத்தர்னு நினைக்கிறேன். கரெக்டாக? லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துச்சு. ஓகேவா? சூப்பருங்க. ஸோ இதுதாங்க ஓவரால். ஸோ நான் இந்த கூட வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ API JSON ஃப்ரம் இன்டர்நெட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. கூல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த JSON இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கலாமா? நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ நம்ம நெட்டில் அவுட்லைனாக பார்த்துட்டு ஏதாச்சும் நம்ம கிளாரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அவுட்லைனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பிளாப்லான்னு இருக்குது. ஓகே, ஹவு டஸ் ஓகே JSON என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். JavaScript Object Notation அண்ட் அது யூசேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக சொன்னாவே போதுங்க. நீங்கள் வந்து ரொம்ப டெஃபினேஷன் கரெக்டாக சொன்ன அவசியம் கிடையாது. தெளிவாக அவங்ககிட்ட சொன்னாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி முடிச்சிடலாம் ஷார்ட் அண்ட் க்யூட்டாக. நீங்கள் பிளா ஸோ கால் அப்படின்லாம் போக தேவையில்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஹவு டு யூ கிரியேட் JSON ஆப்ஜெக்ட் இன் JavaScript? ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக போட்டு நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ரேப் பண்ணிவிட்டு ஹவு டு கிரியேட் JSON ஆப்ஜெக்ட் இன் JavaScript. எஸ். ஸோ JSON ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போட்டுட்டு சிங்கிள் கோர்ஸை ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அது நீங்கள் JSON.parse மூலிமா அந்த JSON-ஐ வந்து நீங்கள் JavaScript ஆப்ஜெக்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கூல். ஸோ ரைட் JSON string that represents person நேம் ஏஜ் அண்ட் அட்ரஸ். ஓகே, சிம்பிள். JSON வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அதுக்கிட்ட மாதிரி. ஸோ இதெல்லாமே ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னா, மேபி என் டைம் கிடைக்கும் போது நம்ம ஆல்ரெடி வந்து JavaScript JavaScript இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். கரெக்ட், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தமிழ் போட்டிங்கன்னா வருமா? தமிழ் போட்டால் வரலையே. ஸோ இதுதான் ஆக்சுவலி இதுதான் நம்ம வீடியோஸு. இது வந்து மற்றவங்களோட வீடியோஸு. ஸோ நான் பண்ணலாம், கிட்டப் போட்டுப்போம், ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகே, செகண்ட் அன்பு ராக்கின் இருக்கு இல்லையா, அதுதான் நான். ஸோ இதில் போனீங்கன்னா லைக் இங்கே நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? டன். ஸோ இன்னும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்த்து மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் JSON XML அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ JSON அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். XML பார்த்தீங்கன்னா லைக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, JSON வந்து ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட் இருக்குது. XML பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஸ்டார்டிங் டேக் எண்ட் டேக் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் இல்லையா, அது ஒரு ட்ராபேக் தான். ஓகே, டன். ஸோ ரைட் ஃபங்க்ஷன் JavaScript takes a JSON string and pass into JavaScript, லைக் அந்த லாஜிக் தான் அது வந்து மெத்தட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கூல். ஸோ வாட் ஆர் தி டேட்டா டைப் சப்போர்ட்டட் பை JSON? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, என்னது ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ், பூலியன், ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ் அண்ட் நல். கரெக்டாக? ஸோ நீங்கள் கற்றுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெமிலியர் ஆகிருங்க உங்களுக்கு. சரியா? ஹவு டு அசஸ் எ வேல்யூ இன் நெஸ்டட் JSON ஆப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் லைக் எதர் நம்ம வந்து பை டாட் நோட்டேஷனோ இல்லை வந்து பிராக் நோட்டேஷனோ மூலியம் கூட பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ண உடனே. ஓகே, டன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப்ங்க, பிகாஸ் இதெல்லாமே நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த அவுட்புட்டை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஒர்க் ப்ராக்ரஸ். பிகாஸ் டைம் இப்போ வந்து ரொம்ப டைம் ஆகுது. நான் இப்போயும் இதை கப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இல்லை உங்களுக்காக தான். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்லேயோ நான் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஓகே நம்ம வீடியோ யாரோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.